ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அரவணைப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியமான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்குரியவர் நீர், எல்லா கனத்துக்குரியவர் நீர், எல்லா வல்லமைகளுக்குரியவர் நீர், எல்லா கிருபைகளுக்குரியவர். உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கப்படத்தக்கவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மற்றும் வாசம் பண்ணுகிற தெய்வாதி தெய்வமே, ஹல்லேலூயா. மேலான கிருபைகளை கட்டளையிடுகிற தெய்வமே, ஹல்லேலூயா. மகத்துவமானவைகளை செய்கிற தெய்வமே, ஹல்லேலூயா. மகிமையானவைகளை செய்கிற தெய்வமே, நன்மையானவைகளை கட்டளையிடுகிற தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையா இறங்குகிற தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவைகளை செய்கிற தெய்வமே, அப்பா, ஹல்லேலூயா. வல்லவரே, ஹல்லேலூயா. நல்லவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். ஆண்டவரே, உடைய உன்னதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நாகம் பிடித்து சுமக்கின்றி சுமக்கின்றி காரம் பிடித்து நடத்துகிறேன். காலமெல்லாம் சுமக்கின்றி சுமக்கின்றி. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இந்த நல்ல காலவெளிக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. கடந்த 4 மாதங்களை எங்களுக்கு சுகம் பல ஜீவனை தந்து இந்த 5வது மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தின் கிருபையும் பரலோகத்திலிருந்து கட்டளிடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னத்துக்குள்ள எங்களை மறைச்சு கொள்வீராக. பாடல்கள், ஜபங்கள் ஆண்டவரே,
சங்கீதங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. பரலோக மன்னாவினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவருடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, உடைய பரிசுத்தம் உள்ள கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிங்க, நீர் எங்களை ஆசீர்வதிங்க. நீர் எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாள் கர்த்தருடைய நாள். இதில் மகிழ்ந்து களி கூற எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, அங்கள் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதம் என்றென்றும் எங்களோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அங்கங்கே நீங்கள் இந்த காணொளி மூலமாக எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். தேவன் நல்லவர், ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, கிருபையை தருவாராக. தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, தேவ ஆசீர்வாதம் உங்களை வழி நடத்துவதாக. இந்த காலை ஆராதனையில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் இருக்கிற இடங்களிலே பரிசுத்த சிந்தையோடு, தேவ பக்தியோடு, முழு இருதயத்தோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாட்டு பாடுங்க, எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துங்க. அல்லேலூயா. வசனங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தியானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் உங்களை தொடர்ந்து வழி நடத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடலை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பாடலை நாம பாடுவோம். மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, அல்லேலூயா. மங்காத புகழை உடையவரே, நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, நித்தியமாய் எங்களை நடத்துகிறவரே, உங்க வாழ்க ராஜா என்று சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா. சகல அதிகாரம் உள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. சகல அதிகாரம் உள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. தொழுவிக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் ஆட்சிமை உள்ளவரே. தொழுவிக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் ஆட்சிமை உள்ளவரே. கிருபையின் ஐஸ்வர்ய சம்மனரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே. கிருபையின் ஐஸ்வர்ய சம்மனரே, மரணத்தை ஜெயித்த இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மங்காத புகழை
நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, நம்முடைய ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை தெய்வங்களால் இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். மகிமையும் கனமும் ஒருவருக்கு போய் செலுத்த வேண்டும் என்றால், செய்ய வேண்டும் என்றால், அது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரதான். ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றுக்கும் துவக்கமும் எல்லாவற்றுக்கும் முடிவும். அவர்தான் ஆதியும் அந்தமும், அல்வா ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவரும், சகலவற்றையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். ராஜாவாய் இருந்து நமக்குள்ளே செய்ய காரியங்கள் மகா பெரியவைகளாக இருக்கிறது. இந்த காலவெளியில் அந்த ராஜாதி ராஜா உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவன் ஹல்லேலூயா துதித்து என் உள்ளம் மகிழ்ந்து கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் பாடுவோமாக, துதிப்போமாக. ஹல்லேலூயா. உள்ளம் ஆண்டவரை மகிழ்வதாக. ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து நாம் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. தேவனின் நாமத்தையே தினம் தினம் சார்ந்திடுவே. யாதியோ வேதனையோ சோர்வின்றி ஜெயம் எடுப்பே. தேவனின் நாமத்தையே தினம் தினம் சார்ந்திடுவே. யாதியோ வேதனையோ சோர்வின்றி ஜெயம் எடுப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. என் ஆத்மா கவி
கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவிதாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து கர்த்தரை கரம் பிடித்தே அக்கறை சேர்ந்திடுவே. தண்ணீரும் கசப்புமில்லை கர்த்தரின் நீதியிலே. கர்த்தரை கரம் பிடித்தே அக்கறை சேர்ந்திடுவே. தண்ணீரும் கசப்புமில்லை கர்த்தரின் நீதியிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆத்மா கவிதாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவிதாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவிதாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடுவது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். ஆண்டவரை உயர்த்துவது நமக்கு கிடைத்த உன்னதமான ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு 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 நன்மை செய்கிற ஒருவரை புகழ்வதில் எந்த விதத்தில் நாம் குறைவதில்லை. அது நிமித்தமாக இன்னமும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உண்மையாலுமே நன்மை செய்கிற ஒருவர் இருப்பார் என்றால் அது ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம். அவரை நீங்கள் எவ்வளவு புகழ்கிறீர்களோ, அவர் எவ்வளவாக அவரை துதிக்கிறீர்களோ, எவ்வளவாக நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்களோ, அவ்வளவாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். 4 மாதங்களை கர்த்தர் காத்தாரே, இந்த 5வது மாதத்தையும் காத்துக்கொள்வார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைகளை கர்த்தர் தருவாராக. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒன்று, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதாக. 103 சங்கீதம் சொல்லுகிறது, என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. அந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடுகிறோம். என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இந்த காலவெளியில் அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்துங்க. கர்த்தருக்கு செய்வாராக. என் உள்ளமே கர்த்தரை துதித்திடுவார். அவர் செய்த உபகாரம் என்றும் மறவாதே. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை துதித்திடுவார். அவர் செய்த உபகாரம் என்றும் மறவாதே. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை துதித்திடுவார். அவர் செய்த உபகாரம் என்றும் மறவாதே. அக்கிரமம் எல்லாம் மன்னித்தாரே, பொய்களையும் கூட மாற்றினாரே. அக்கிரமம் எல்லாம் மன்னித்தாரே, பொய்களையும் கூட மாற்றினாரே. பிராணனை மீட்டு கிருபையாலே இரக்கத்தாலே முடிசூட்டினார். பிராணனை மீட்டு கிருபையாலே இரக்கத்தாலே
என்னோடு என்றும் இருந்தாரே. சாந்தமாக கிருபையாக தாங்கி என்றும் நடத்தினார். சாந்தமாக கிருபையாக தாங்கி என்றும் நடத்தினார். துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு 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 நன்றியால் என்றும் துதித்திடு. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை துதித்திடுவார். அவர் செய்த உபகாரம் என்று மறவாதே. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை துதித்திடுவார். அவர் செய்த உபகாரம் என்று மறவாதே. சேர்ந்து பாடுங்க எல்லாருமாக. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு 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 நன்றியால் என்றும் துதித்திடு 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 நன்றியால் என்றும் துதி. பாடுங்க பாடுங்க. துதித்திடு துதித்திடு நன்றியால் என்றும் துதித்திடு. துதிகளின் மத்தியிலே வாசம் அணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே மகிமையும் மகத்துவமானவைகளை நடப்பிக்கிற தேவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் அவர் வாசம் அணுகிறவராகவே இருக்கிறார். துதிக்கப்படத்தக்கவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அவர் என்றென்றும் நமக்குள்ளே புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை நிறைந்த ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் காலவெளியில் நீங்கள் கர்த்தரை துதிப்பீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை உயர்த்துவீங்கன்னா, உங்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. 116 சங்கீதத்தில் கர்த்தர் எனக்காக சொல்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன். கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன். அவர் செய்த நன்மைகளுக்கு நீ நன்றி செலுத்திப்பார். வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நன்மையோடு கர்த்தர் வைத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. தெரிந்த பாடல் தான். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னை ஆளுகை செய்கிறவர் அவர் தான். உண்மை புகழ்ந்து இந்த காலவில் நான் பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், நான் தரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், நான் தரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை துவங்கியதை காண்பவர் நீரே, முடிப்பவர் நீரே. முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை துவங்கியதை முடிப்பவர் நீரே, முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே,
ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்யும் சொன்னதை செய்யும் உன்னத நீரே, உன்னத நீரே, வாக்கு மாறா வாக்கு மாறா உத்தம நீரே, உத்தம நீரே, சொன்னதை செய்யும் சொன்னதை செய்யும் உன்னத நீரே, உன்னத நீரே, வாக்கு மாறா வாக்கு மாறா உத்தம நீரே, உத்தம நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். 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 நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் அவர் மகிமைப்படுவாராக, அவர் உயர்ந்தவராக இருப்பாராக. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். 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 இருக்கிற இடங்களில் நாம் அப்படியே கண்களை மூடி இந்த கால வேளையில கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்குவோமாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் புதிய கிருபைகளை தருகிறார், புதிய பலனை கர்த்தர் தருகிறார், புதிய வல்லமைகளை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி, நம்முடைய மகத்துவம் உள்ள பலனுக்காக நன்றி ஆண்டவரே. மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறாங்க தாவே. ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய ஆண்டவர், நீர் எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய கர்த்தரையா, நீர் எங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. நம்முடைய உன்னதமான பலத்தாலைகளை இடைகட்டுவதற்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நல்லவரே துதிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம், அன்னை செய்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கைக்கு காரணர் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் அர்த்தம் நீர் ஒருவர் மாத்திரம்தான். ஆகவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோங்க தாவே. நீ சொன்னதை செய்கிற தேவ
ஆண்டவரே ஹல்லேலூயா பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, நீ சொல்லியதை செய்கிறவர் எங்களுடைய ஆண்டவர். எங்களை காப்பாற்றுவேன் என்று சொன்ன தேவன் எங்களை காப்பாற்றுகிறவர். எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர் உதவி செய்கிறவர். எங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன தேவன் நன்மை செய்கிறவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. விவாலா ராகாதாலா ராகாதானாமா ஓ ராலா ராகானாமா ராகாதாலா சந்தாலா ராதானாமா. We worship you God. Hallelujah. We lift your name on high, O Jesus. You are a mighty one of God. You are the King of kings and Lord of lords of God. Hallelujah. Hallelujah. நீரே பெரியவர், நீரே மகிமையில் சிறந்தவர், நீரே அடைக்கலமானவர், நீரே ஆச்சரியமான தேவன். ஓ ஹalleluya ஹalleluya. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்வின் அர்த்தமாய் இருக்கிறபடினால உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தஞ்சமாய் இருக்கிறீர், நீரே எங்களுடைய கோட்டையாய் இருக்கிறீர், நீரே எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே எங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று முழு இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி எங்களை தோளின் மேல் சுமந்து கொள்கிற தேவன் ஆண்டவரே. இந்த காலவெளியில் நாங்கள் ஆராதிக்கிறோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா சொல்லுங்க எல்லாருமாக. சொல்லுங்க உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. நீர் போடும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போடும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் பயப்படாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு விடுதலை தரார். உம்மை போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறியில் என்னை நினைப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறியில் என்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே,
சொல்லுங்க. தாயை போல தேற்றுகிறவர், தந்தையை போல அணைக்கிறவர். நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மறுபடியும் சொல்லுங்க. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அவர் இருந்தால் எல்லா அதிசயங்களும் நடக்கும். அவர் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேர்தலும் ஆறுதலும் நமக்கு வரும். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை தோளின் மேலே சுமக்கிற தேவன். அவர் நம்முடைய வலது கையினாலே அணைத்து நம்முடைய இடது கையினால் சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய அரவணைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன். கடந்த நாட்களில் கடுமையான போராட்டத்தின் வழியாக போன உங்களை தூக்கி நிறுத்தினாரே, இந்த நாட்களில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை தூக்கி நிறுத்துவார். எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்க நில்லுங்க. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் இருந்தால் எனக்கு எல்லாமே போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும். அல்லேலூயா. நம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே, எம்மட்டும் காத்தருளே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம்பலமுடன். சேவை செய்ய எங்களுக்கு அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவருக்காக நாங்க சேவை செய்யணும், இன்னும் ஆண்டவருக்காக ஊழியர் செய்யணும். உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்தருளே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. மூலமாகாது ஆமாண்டவரே, நிற்பது உம்முடைய கிருபை, நிற்பது கிருபை. எத்தனை தோல்விகள், எத்தனை நஷ்டங்கள், நிர்மூலமாக விழுந்து விடுவேன் என்று நினைத்தோம், ஆனால் கர்த்தர் தூக்கி நிறுத்தினாரே. நிற்பது கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டீர். நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டீர். காத்துக் கொள்ள கிருபை தாரும்.
மகிமைப்படுகிறவர், அவர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், உங்களையும் என்னையும் நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தருவாராக, உங்களுக்கு வேண்டிய எல்லா சமாதானத்தை தருவாராக, எல்லா நல்ல நன்மைக்கு கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஞானதாஸ் பிரதர் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாள் இந்த கால வேலைக்காக சோத்தரிக்கிறோம். இந்த வருடத்தில் கூட கர்த்தாவே, கடந்த 4 மாதமும் கர்த்தாவே எங்களை கண்மணியை போல் பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தாவே உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுதுகளும் நீர் எடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இந்த பாடல்கள் வேலையில் மூலம் கர்த்தாவே மகிமை இறங்கியதுக்காக நன்றி. உமது பிரசன்னங்களோடு ஆட்கொண்டு வழிநடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஏறின ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தாவே நீர் பதில் தர முடியாது செவிக்கிறோம். கர்த்தாவே, செய்தி கொடுக்கிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செவிக்கிறோம். எல்லா துதிகான மகிமைகள் ஒருவருக்கே செலுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாம் நின்ற வண்ணமாக வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஊழியக்காரி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். 134வது சங்கீதத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். Turn your Bible to 135வது சங்கீதம். பண்ணிக்கணும். 135வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி நம்ம வாசிக்க போகிறோம். அவங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். 135ஆம் சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். நமக்காரெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தெய்வம் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவன். இந்த அல்லேலூயா ஆராதனை நாளிலே கர்த்தர் இம்மட்டும் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களை கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்த தேவன் இந்த 5வது மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகள் வழியாக நம்ம கடந்து வந்த போதிலும் தேவன் ஒருவரே நமக்கு துணையாக இருந்து, தேவன் ஒருவரே நமக்கு பாதுகாப்பாக இருந்து, வேலை இல்லாத சூழ்நிலை, எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நம்மளோட தேவைகளை கர்த்தர் சந்தித்து நமக்கு நல்ல சுகத்தையும் பலனை கர்த்தர் தந்தாரே. ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டவளாக இருக்கிறோம். இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக.
பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நாம் தேசத்திற்காக ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நாம் அல்லேலூயா இப்பொழுது நடக்கிற இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தரும்படியாக, சீக்கிரமாக சபை கூடுதலை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக, ஒருவர் ஆராதிக்கும்படியாக, ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் ஆண்டவர் இந்த மகாத்தான காரியங்களை செய்யும்படியாக இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திறப்பி, ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக காணப்படுகிற இந்த நெருக்கமான சூழ்நிலையை மாற்றி தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அங்கங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இருக்கிற இடங்களில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் உதவி செய்யும், ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கிருபையா இறங்கும், ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உதவி செய்யும், ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் மகத்தானவைகளை செய்கிற தேவன், எங்கள் தேவன் மகிமையானவைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் அதிசயமானவைகளை செய்கிற தேவன், எங்கள் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே சாதகமாய் மாற்றி தருகிற தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா. சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் பரவாதபடிக்கு கர்த்தர் தடுப்பீராக, ஆண்டவரே தடுப்பீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் எல்லாம் நிறுத்தப்படுவதாக, இவைகள் எல்லாம் தடை செய்யப்படுவதாக. ஆண்டவரே பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவ நீரையா, அற்புதங்களை செய்கிற தேவ நீரையா, உயர்ந்த உன்னதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், இன்றைக்கும் பதிலை தருகிற தேவன். ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆனது தடுத்து நிறுத்தப்படுவதாக, இந்த வியாதியானது தடை செய்யப்படுவதாக. ஆண்டவரே மரணத்தை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரணத்தை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதியை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அவங்க சீக்கிரமாக சுகம் அடைவார்களாக, சீக்கிரமாக விடுதலை அடைவார்களாக. சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே அவர்கள் விடுதலை அடைவார்களாக, அவர்கள் சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக. மரண பயத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜீவனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ கர்த்தர் வழியை திறந்து கொடுங்க. இந்த வாழ்க்கை, இந்த வாழ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே என் ஆண்டவரே பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸ் காலங்களில், இந்த நாட்களில் சேவைகளில் இருக்கிற பணியாளர்களுக்காக நம்ம ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. சுகாதாரத்துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். காவல்துறையில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்கு, அந்த 3 துறையில் இருக்கிறவர்கள் மிக அதிகமாக வேலை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. உயிரை கொடுத்து வேலை செய்கிறார்கள். கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை தருவாராக, கர்த்தர் அவங்களை பாதுகாப்பாராக. இந்த நாட்களில் காவலர்கள் நடுவில் கூட இது பரவி கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதே போல சுகாதாரத்துறையில் இருக்கிறவர்கள் கூட, பணியாளர்களுக்கு கூட இது பரவுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாக. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு காவலர்களையும், ஒவ்வொரு சுகாதார பணியாளர்களையும், ஒவ்வொரு மருத்துவர்களையும், ஆண்டவரே மருத்துவச்சிகளையும் கர்த்தர் வேலை அடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க தங்கள் உயிரை பணைய வைத்து இந்த வேலையை செய்கிறார்களே, கர்த்தர் அவங்களுக்கு பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே, கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே, கர்த்தர் அவங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே, கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உதவி செய்தார்களுங்க, நீர் உதவி செய்யுங்க, நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் நமக்குள்ள பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி தருவாராக. இந்தியா தேசத்துக்கு மாத்திரமல்ல, உலக நாடுகளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மரணம், திரளான மரணங்கள். ஐயோ ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த மரணத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, இந்த மரணத்தை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்துல, அமெரிக்கா தேசத்துல ஆண்டவரே கிட்டத்தட்ட 55,000க்கு மேலாக மரிச்சிருக்கிறாங்களே.
அல்லேலூயா. ஸ்வீடன் தேசம், இத்தாலி தேசம், ஸ்பெயின் தேசம், ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் அதிகமான பேர் மரிக்கிறார்களே ஆண்டவரே. கர்த்தர் இதை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் உதவி செய்யுங்க, எங்கள் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க, எங்கள் ஆண்டவர் தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உடைய அன்பை காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தயவா இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்கிற தெய்வமே, உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மரணங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. சபைக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். மறுபடியும் சபைக்கு விடுதல் வருவதாக. விசேஷமாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் ஆண்டவரே சபை நடக்காததுனால அவங்க தேவைகள் சந்திக்கப்படுவது இல்லை ஆண்டவரே. அவங்க தேவைகள் எல்லாம் கத்த சந்தியும் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களுடைய தேவைகளை கத்த சந்தியுங்க. அவங்க குடும்பங்களை போஷியுங்க. அதுபோல விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளையும் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய சபைக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர். இந்த ராணிப்பேட்டை அசெம்பிளி சபை விசுவாசிகள் எல்லாரையும் பாதுகாப்பாராக. ஆண்டவரே எங்க சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஒரே எல்லா முதியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், ஆண்டவரே நடுத்தரவர்கள், எல்லாரும் வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் கிரியை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரால எல்லாமே முடியும், கர்த்தரால எல்லாமே ஆகும். என் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தூய திரு ரத்தத்தில் எங்களை கொடுக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவெளியில் ஆண்டவரே உடைய ஜனங்களுக்காக, தேசத்திற்காக, உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவர். ஆச்சரியமானவைகளை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அதிசயம் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்யும். மறுபடியும் இந்த சபை கூடுதல் வருவதாக, சீக்கிரமாய் திறக்கப்படுவதாக ஆண்டவர். ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தருவீராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாக. பாதுகாக்க வேண்டிய அத்தனை ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி, சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் நம்மை முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை, நன்மைகளை கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பிளக்கை கழட்டி இதில் சொல்லுங்க, நிலைக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்மோடு கூட இருந்து இன்னமும் மகத்தானவைகளை செய்ய கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளின் பிரகாரம் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் பரலோகத்திலிருந்து தருவாராக. 1ஆம் தேதி காலவெளியில் உங்களோடு கூட பேசினது போல அதே போல இன்று அதே வசனத்தை வைத்து இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் தான் நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக நம்ம எடுத்துக்கொண்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பைபிளை திருப்பி இருப்பீங்க நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 1089வது பக்கத்தில் இருக்கிறது. 1089 1089வது பக்கத்தில் இருக்கிறது செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு பதிலை தருவாராக. சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக.
ஆண்டவர் உங்கள் பேரிலே களி கூறுவார், ஆண்டவர் உங்கள் பேரிலே மகிழ்ந்து இருப்பார், ஆண்டவர் உங்கள் பேரிலே அல்லேலூயா மகிழ்ச்சியாக இருப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. The God in our midst, நம்முடைய நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கிறவர். அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தமாக அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கெம்பீரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக அலையிலே சொல்ல மாட்டீங்களா? தேவன் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உன் பேரிலே மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உன் பேரிலே அவர் கெம்பீரமாய் களி கூறுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தில் சொல்ற ஆணித்தரமாக மிக அழுத்தமாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர். யார் அந்த தேவன் என்றால் நம்முடைய தேவன். உறுதியாக சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர். The God who is who has authority and who has everything to us. அவர் நமக்கு உரியவராக நம்மை உடையவராக அவர் காணப்படுகிற நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ உரிமை கொள்ளுகிற அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உன் தேவனாய் இருக்கிறபடினால தான் நான் உரிமை கொண்டு அவரை நான் ஆராதிக்கிறேன். அந்த உரிமை நிமித்தமாக கர்த்தர் எனக்கு நன்மையானவைகளை செய்கிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தில் பாருங்க, சொல்லுங்க, அவர் உன் என்று சொல்லி அவர் அழுத்தி சொன்னாலும் அவர் உன் என்று உரிமை நான் கொள்ளும் போது எனக்கு சில நன்மைகளை கர்த்தர் செய்கிறது. அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன நன்மை? அவர் வல்லமையுள்ளவர். சோ எனக்கு அவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் ரட்சிக்கிறவர். ஆகவே என்னை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். என்னை காப்பாற்றி என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உன் பேரில் அவர் சந்தோஷமா இருக்கிறார் என்றால் என்னை மகிழ செய்வதற்கு அவர் என்னென்ன நன்மை செய்யணுமோ அந்த நன்மைகள் எல்லாம் செய்து அவர் கம்பீரித்து பாடுகிறவராக இருக்கிறார். ரலிலே சொல்ல மாட்டீங்களா? இது ஒரு பெரிய செய்தி. இந்த ஒரு வசனத்தில் வைத்து 3 வாரம் 4 வாரங்கள் 5 வாரங்கள் கூட நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தில் ஒரு அழகா சொல்லுகிறது, அவர் வல்லமை உள்ளவர் என்று அவர் சொல்லப்படுகிறது. அவர் வல்லமை உள்ளவர் என்று அவர் சொல்லப்படுகிறது. இந்த வல்லமையுள்ள ஆண்டவர், இந்த வல்லமையுள்ள ஆண்டவர் யார்? யார் இந்த வல்லமையுள்ள ஆண்டவர்? யார் இந்த வல்லமையுள்ள ஆண்டவர்? அதே செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது 15வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர் கர்த்தர் உன் ஆக்கினியை அகற்றி உன் சத்துருக்கை விலக்கி, அந்த நடுப்பகுதியில் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ரலிலே சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, 17ஆம் வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த நடுவில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அந்த நடுவில் இருக்கிற ஆண்டவர் யார்? அந்த உன் நடுவில் இருக்கிற அந்த ஆண்டவர் யார்? இந்த நடுவில் இருக்கிறார் என்கிறது ஒரு செய்தியை நான் எடுக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வல்லமை உள்ளவர் என்பதை ஒரு செய்தி எடுக்கிறேன். ரட்சிப்பார் என்பதுக்கு ஒரு செய்தி எடுக்கிறேன். ஆனால் நடுவில் இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நடுவில் இருக்கிற ஆண்டவர் யார் என்றுதான் அந்த 15வது வசனத்துல நடுப்பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் உன் நடுவில் இருக்கிறவர் யார்? ராஜா. உன் நடுவில் இருக்கிறவர் யார்? ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ராஜாவாய் இருக்கிறபடியினாலதான் அவர் எனக்கு என்ன செய்யணுமோ அவைகளை எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு தெரியும், இன்னைக்கு இந்த பூமியை ஆளுகை, ஒவ்வொரு பகுதியும் ஆளுகை செய்கிற பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள், அவங்க இந்த பிரச்சனை வந்த உடனே என் நாட்டுக்கு என்ன செய்யணும், என் ஜனங்களுக்கு என்ன செய்யணும், இந்த சூழ்நிலை எப்படி மாத்துக்கணும். ஏன்னா they are in one position, they are in a position. அவர்கள் ஒரு பதவியில் இருக்கிறார்கள். சோ அவர்கள் பதவியில் இருக்கிறபடியாலே இதை அவர்கள் செய்யத்தான் வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் அவர்கள் வைத்து அதை செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு பதவியில் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் ராஜாவாய் இருக்கிறபடியாலே நிச்சயமாகவே நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ ராஜா, அல்லேலூயா, அவர் ராஜாவாக இருக்கிறபடியாலே அவர் நமக்கு செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆனால்
இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ராஜாவாக இருந்து செய்கிற 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ராஜாவாக இருந்து செய்கிற 3 காரியங்கள். முதலாவது அதே 15வது வசனத்தில் இருக்குது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினியை அகற்றுவார். ராஜாவாக இருந்து செய்கிற முதல் காரியம், கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றுவார். ஆக்கினை என்று சொன்னால் பனிஷ்மெண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் இருக்கிற தண்டனைகளை, நம்மேல் இருக்கிற பனிஷ்மெண்ட்டுகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது ராஜாவை ஒருவன் வந்து ஏசுகிறான், ஒருவன் வந்து பேசுகிறான், அவனை தாவீது ராஜாவை திட்டுகிறான். கர்த்தருக்கு அவன் பேர் சிகேமியு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் தாவீது மௌனமாய் இருந்து விடுகிறான். மௌனமாய் இருந்து விட்டு அது கர்த்தர் அனுமதித்தால் அனுமதித்துவார் என்று சைலண்டாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தாவீது பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஆனா நீங்க 1 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு போவீங்கன்னா தன்னுடைய மகனாகிய சாலமோன் இடத்துல சொல்லுகிறான், இந்த சிகேமியு என்று சொல்லப்படுகிறவனை நீ கவனமாய் வைத்துக்கொள் என்று சொல்லி அங்கே கர்த்தர் அவனுக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில நீங்க வந்திருக்கிறீர்களா, உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசி இருந்தால், உங்களுக்கு விரோதமாக ஏதாவது சொல்லி இருந்தால், உங்களுக்கு விரோதமான ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் அவைகளை நியாயம் விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. நியாயம் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, உன்மேல் இருக்கிற அந்த ஆக்கினையை, அந்த பனிஷ்மெண்ட்டை உன்னிலிருந்து நீக்கி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? விபச்சாரத்தோடு ஸ்திரீயை பிடித்துக் கொண்டு இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். விபச்சாரத்தோடு பிடித்துக் கொண்டு இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். அவர் இயேசுவின் இடத்துல வந்தபோது இவளை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களில் யாராவது பாவம் செய்யாது இருந்திருந்தால், உங்களில் யாராவது தவறு செய்யாமல் முதலாவது கல்லெறிய கொடுன்னு அவள் மேல் இருந்த ஆக்கினியை கர்த்தர் அகற்றி போட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவள் மேல் இருந்த ஆக்கினியை இன்றைக்கு காலவெளியில உங்கள் மேல் இருக்கிற ஆக்கினியை கர்த்தர் அகற்றி போடுவாராக. சில நேரங்களில் அந்த ஆக்கினி யார் மூலமாவது கூட வரலாம், யாரோ ஒருத்தர் மூலமா சொல்லுக்கலாம். தானியேலை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது, 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. இந்த 2 சம்பவம் பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் நிமித்தமாக அந்த பனிஷ்மெண்ட் வரவில்லை, தானியேல் நிமித்தமாக பனிஷ்மெண்ட் இல்லை. யாரோ ஒருவர் மூலமாக அந்த ஆக்கினை அவர்கள் மேலே திணிக்கப்படுகிறதா இருக்கிறது. யாரோ ஒருவர் மூலமாக திணிக்கப்பட்ட அந்த ஆக்கினையை மாற்றுகிற வல்லமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் தவறு செய்வது நிமித்தமாக நாம் ஆக்கினியை அடைகிறவர்களாக இருக்கிறோம். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை குறித்து சொல்லப்படுகிறது. அவனை ஆண்டவர் அடிக்கடி நீ தப்பு செய்கிறாய், நீ தவறு செய்கிறாய் என்று ஆண்டவர் அவனை தண்டிக்கிறார். அடிக்கடி அவனை தண்டித்து கூட அவன் மனம் திரும்பவே இல்லை. ஆகவே 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை அடிக்கிறார், அவனை தண்டிக்கிறார், அவன் மேலே இருக்கிறார். ஆனால் அவன் தண்டனை பெற்ற உடனே, ஆக்கினை அடைந்த உடனே அவன் மனம் திரும்புகிறான். ஐயோ, நான் தப்பு பண்ணிவிட்டேன், நான் ஆண்டவருக்கு விரோதமாய் தகரவிட்டேன் என்று சொல்லி. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 37வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அதே 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் போது, நேபுகாத் நேச்சார் தன் பரலோக ராஜாவை நோக்கி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னியும் என்று சொன்னபோது கர்த்தர் அவன் மேல் இருந்த ஆக்கினியை கர்த்தர் அகற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் மூலமாவது தண்டனை வந்தாலும், நம் மூலமாகவே தண்டனை வந்தாலும் அந்த ஆக்கினியை அகற்றுவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஆமோஸ் புத்தகத்தில் 3ஆவது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யூதா குடும்பத்தார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, யூதா குடும்பத்தார்கள் அல்லேலூயா தவறு ஆண்டவர் எத்தனையோ முறை சொல்லியும் இது செய்யாதே, இது பண்ணாதே என்று சொல்லியும் அவர்கள் திருந்தாமலே இருந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் தண்டனையை கொடுத்தார். ஆனால் அதே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் உணர்ந்த உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் மேல் இருந்த ஆக்கினியை கர்த்தர் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த அற்புதங்களை செய்வாராக. கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிற ஆக்கினிகளை, ராஜாவாய் இருந்து கர்த்தர் செய்கிற முதல் வேலை உன் ஆக்கினிகளை கர்த்தர் அகற்றுவராக இருக்கிறார். இரண்டாவதாக, ராஜாவாய் இருந்து கர்த்தர் செய்கிற இரண்டாவது வேலை என்ன? அதே செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உன் சத்துருக்கள்
விலக்கினார். உன் சத்துருக்களை கர்த்தர் முதலாவது ஆக்கினியை அகற்றினார், இரண்டாவது ஆண்டவர் உன் சத்துருக்களை கர்த்தர் விலக்கினார். கைகளை உயர்த்தி, ஆண்டவர் என் சத்துருக்களை நீர் விலக்கினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எனக்கு எதிராக இருக்கிற சத்துருவை ஜெயிக்க எனக்கு பலனை தந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்களை உங்கள் மேல் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அகற்றி போட அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகம புத்தகம் 23வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள் என்றால், இஸ்ரவேல் கர்த்தர் இஸ்ரவேலுடைய சத்துருக்களின் கையில் எல்லாவற்றிலும் அவளை விலக்கினாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23-27 சொல்லுகிறது, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பாக செலுத்தும்படி செய்து, அந்த வசனத்தில் கடைசியில் உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுக காட்ட நான் பண்ணுவேன். கொஞ்சம் பேர் அல்ல, கொஞ்சம் பேர் அல்ல, எல்லாரையும் எவ்வளவு சத்துரு இருந்தாலும் அத்தனை சத்துருக்களையும் விலக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்களின் கையிலிருந்து நான் உன்னை விலக்கினேன், உன் சத்துருவின் கையிலிருந்து நான் உன்னை முற்றிலுமாக நீக்குகிறேன் என்று சொல்கிறவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சத்துருவல்ல, 2 சத்துருவல்ல, எல்லா சத்துருகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. எப்படி விடுதலையாக்குகிறாராம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி விடுகிறானா, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் நமக்காக கொடியை ஏற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வெள்ளம் போல வரும்போது, இன்னைக்கு பாருங்க பிரச்சனை கொஞ்சம் ஆத்துல தண்ணி வர்ற மாதிரி வரல, கடல்ல தண்ணி வர்ற மாதிரி இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு தேசத்துல இந்த கொரோனா இல்ல, இன்னைக்கு உலகத்துல 220 தேசங்கள் நாடுகளில் இந்த கொரோனா வெள்ளம் போல பரவி வந்திருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் ஒரு கொடியை ஏற்றுவார், என் ஆண்டவர் ஒரு கொடியை ஏற்றுவார், என் ஆண்டவர் ஒரு கொடியை ஏற்றி விட்டால் சொல்லுவார், இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. இதற்கு மிஞ்சி வராதே, இதோடு நின்றுவிடு என்று சொல்லி நம்மை சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இன்றைக்கு காலை வேளையில எல்லா சத்துருக்களை கர்த்தர் தடுப்பாராக, எல்லா சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக, எல்லா சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றுவாராக. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. யெரொபெயாம் கைகளை அடிப்பதற்காக உயர்த்தின போது யெரொபெயாம் அந்த கை அப்படியே நின்று விட்டது, சத்ருவின் கை அப்படியே நின்று விட்டது. மறுபடியும் 2 ராஜாக்கள், அதே 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி மறுபடியும் ஜெபித்த போதுதான் அவனுடைய கைகளானது சுகமானது என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் சத்ரு எவ்வளவுதான் எழும்பி வந்தாலும் உங்களுடைய ஜெபத்திற்கு தான் கர்த்தர் பதிலை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. 23ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே சத்துருக்கள் அதிகமா இருக்கிறார், சத்துருக்கள் வருகிறார்கள், சத்துருக்கள் எல்லாரும் வருகிறார், இவனுக்கு நான் துரோகம் செய்யணும், இவனை நான் எழுப்பக்கூடாது, இவனை நான் அடங்கடிக்கணும், இவனை கீழே தள்ளிடணும் என்று சொல்லி நம்மேலே குறிய வைத்து சத்துருக்கள் அதிகமான வெள்ளம் போல நெருங்கி வந்திருக்கிற நேரத்தில் திடீரென்று சூழ்நிலையை மாற்றி விடுகிறார். 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் போது, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு நினைச்சா இதோட இவன் முடிஞ்சிட்டான், சத்துரு நினைச்சா இதுக்கப்புறம் அவன் எழும்ப மாட்டான், சத்துரு நினைச்சா இதுதான் இவனுடைய லாஸ்ட் என்று சத்துரு நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சத்துருகளுக்கு முன்பதாக நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர், அல்லேலூயா, ஆண்டவர் சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால், பெலிஸ்தியர்கள் சூழ்ந்த போது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற போதிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தாவீது அல்லேலூயா, அல்லேலூயா, பாகால் பாரிசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தமாக அந்த இடத்திற்கு பாகால் பாரிஸ்
பிராசிம் என்று அவன் பெயரிட்டதை வாசிக்கிறவனாயிருக்கிறான். உண்மையாலுமே அந்த சத்துருக்களை முறியடிக்கிற ஒரு வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர் ராஜாவாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 விதமான சத்துருக்கள், two kinds of enemies. யார் அந்த சத்துருக்கள் என்றால் ஆண்டவருக்கு சத்துருக்கள், 2வது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள். ஆண்டவருக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சத்துரு. ஆண்டவருக்கு சத்துருவா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சத்துருக்கள் யாராவது இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் தகர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ரலிலே சொல்ல மாட்டீங்களா? 3ஆம் சங்கீதத்தில் 3ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார் 3ஆம் சங்கீதத்தில் 1வது வசனம், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார். யாரை குறித்து சொல்றான்? இந்த 3ஆம் சங்கீதத்தில் யாரை குறித்து சொல்றான்? அந்த தலைப்பை கொஞ்சம் பாருங்களேன். அந்த 3ஆம் சங்கீதத்துக்கு மேல இருக்கிற அந்த தலைப்பை பாருங்களேன். அந்த தலைப்புல அது என்ன சொல்லுதுன்னா, அவன் அப்சலோமுக்கு பயந்து ஓடி, அப்சலோமை குறித்து. அப்ப சத்ரு எங்க இருக்குதுன்னா அவன் வீட்டிலேயே இருக்குது. அவன் வீட்டாரே அவனுக்கு சத்ருவா இருக்கிறாங்க. சத்ரு சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், சத்ரு சில நேரங்களில் நம்முடைய ஊரில் இருக்கலாம், சத்ரு சில நேரங்களில் நம்முடைய தேசத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சத்துருக்களை முறியடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்ருவானேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேசங்களிலே கூட நமக்கு விரோதமாக இன்றைக்கு எழும்புகிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் உன் சத்துருக்களை விலக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவர் ராஜாவா இருந்து, முதலாவதாக ராஜாவாக இருந்து அவர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார். 2வது ராஜாவாக இருந்து உன் சத்துருக்களை அவர் விலக்கி போடுவார். ராஜாவாக இருந்து அவர் செய்கிற 3வது காரியம் என்ன? அந்த செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, இனி தீங்கை காணாது இருப்பாய். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க சொல்லுங்க, இனி நான் தீங்கை காண்பது இல்லை. அல்லேலூயா. நீங்க வீட்டில் இருக்கிறீங்களோ அல்லது எந்த இடத்துல இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனா நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்போ பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் இந்த வசனத்தை சொல்லுங்க, இனி தீங்கு என்னை அணுகுவது இல்லை, இனி தீங்கை நான் பார்ப்பது இல்லை, இந்த தீங்கு என்னை விட்டு நீங்குவது இல்லை, என்னை விட்டு முற்றிலுமாய் நீங்க செய்கிறவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆக்கினியை அகற்றுகிறார் என்று சொல்வது கடந்த காலத்தை குறிக்கிறது. நன்றாக, ஆக்கினியை அகற்றினார் அது கடந்த காலத்தை குறிக்கிறது. சத்ருவை விலக்கினார் என்றால் கடந்த காலத்தையும் குறிக்கிறது, நிகழ்காலத்தையும் குறிக்கிறது. ஆனால் இனி தீங்கை காண மாட்டாய் என்றால் இனி என்பது அது வருங்காலத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் இனி வருகிற நாட்களில் கடுமையான சில போராட்டங்கள் எழும்பினாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. தீங்கு வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 13, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனே. 14ஆம் வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம், மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை ஒரு வார்த்தை போடுறாரு, இனி ஹியர்ஆஃப்டர், இனி நீ என்றைக்குமே காண மாட்டாய். அல்லேலூயா. ஒருவேளை 4 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த தீங்குகள் உங்களை தொடர்ந்து இருக்கும் என்றால், 4 மாதங்கள் இந்த தீங்குனால நீங்கள் பாடுபட்டிருப்பீர்கள் என்றால், இந்த 5ஆம் மாதத்தில் இட் இஸ் அ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஐ நோ இந்த நாட்கள் வந்து நெருங்கிய பணம் இல்லாத நாட்கள், வேலை இல்லாத நாட்கள், உதவி இல்லாத நாட்கள். ஆனால் வேத வசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. கர்த்தர் தீங்கிலிருந்து இனி காணாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகம் 45வது அதிகாரம், எசேக்கியேல் 45:9, எசேக்கியேல் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் நீங்க 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தீங்கை குறித்து சொல்லுகிறார், கொடுமையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து, கொடுமையும் கொள்ளையிடுதலையும் உங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் நீக்கி போடுவாராக. ஆமென். கொடுமையும் கொள்ளையிடுகிறதில் உங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? நீக்கி போடுவார். சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையை அந்த இடத்துல அழகா சொல்லுகிறாரு, உங்கள் உத்தாண்டுகளை
என் ஜனத்தை விட்டு அகற்றுவேன். அது என்னதுங்க? உத்தாண்டுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னதுங்க அது அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு தந்தைவைகளை யாராவது ஒருவர் பறித்து கொண்டு போயிருப்பார்கள் என்றால் அதை மறுபடியும் உங்களுக்கு வந்து சேருவதற்கு உதவி செய்கிறது தான் இந்த உத்தாண்டுகளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்குரியவைகளை யாராவது பறித்து போனால் அவர்களை தடுத்து அது உங்களுக்கு வர வேண்டியவைகளை மறுபடியும் கொண்டு வருவதற்கு கர்த்தர், அதாவது பறிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நிறுத்த போகிறார். பறித்து போகிற அந்த அனுபவத்தை, உங்களை விட்டு விலகி போகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நிறுத்துவார். ஒருவேளை அதிகமான செலவுகள் இது கடந்த நாட்கள் நடக்கும் என்றால் அதை கர்த்தர் தடுத்து நிறுத்துவாராக. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? அதிகமான பிரச்சனையில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவாராக. அதிகமான நெருக்கத்தில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவாராக. அநேகமான கஷ்டங்களில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவாராக. இந்த நாட்களில் கர்த்தர், இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய கொடுமையையும் உங்களுடைய கொள்ளைகளையும் உங்களுடைய தாடுகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு உங்களுக்கு தீங்கு வராதபடி உங்களை காத்துக் கொள்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். விரலிலே சொல்ல மாட்டீங்களா? எஸ்ஐயா புஸ்தகம் 33வது அதிகாரம் 19வது வசனத்திலும் 20வது வசனத்திலும் ஹல்லேலூயா. எஸ்ஐயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியா சொல்கிறது? 19. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த வசனம் சொல்கிறது, உனக்கு விளங்காத பாஷையும் அறியாத ஒரு விதமான பேச்சையும் அந்த குரூர ஜனங்களையும் என்ன செய்ய மாட்டாய்? இனி நீ என்ன செய்ய மாட்டாய்? நீ காணவன். இனி அந்த கொடுமையான ஜனங்களை நீ பார்க்க மாட்டாய். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, இனி இந்த கொடுமை எங்கள் வாழ்க்கையில வராது இருப்பதாக. இந்த கொரோனா என்கிற கொடுமை எங்களை விட்டு நீங்குவதாக. என் தேசத்தை விட்டு நீங்க மாறுவதாக. கர்த்தர் ஒரு வாக்கு தருகிறார். அந்த கொடூரமான அந்த கொரோனாவை இனி அது உங்களுடைய வாழ்க்கையில காணாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. 20வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, இனி அந்த கொடுமை உங்கள் தேசத்தில் வராது. ஒரு அலையில சொல்லுங்க, அழுத்தமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இந்த கொடுமை உன் தேசத்தில் இருப்பது இல்லை. இந்த தேசத்தை விட்டு கர்த்தர் அதை மாற்றி இனி அதில் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாகவே தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அதனால் சொல்கிறேன், இனி அதன் முளைகளை என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவது இல்லை, அதன் கயிர்கள் ஒன்றும் அற்று போவது இல்லை. அப்படி என்றால் இந்த பிரச்சனை இனி உங்கள் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்த என் தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். ராஜாவாய் இருந்து இந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு நடப்பிப்பாராக. ஆமென். ராஜாவாக இருந்து கர்த்தர் இதை செய்வார். 3 காரியங்களை சொன்னேன். ராஜாவாய் இருக்கிறவர் செய்கிற முதலாவது காரியம், அவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி போடுகிறார். ராஜாவாய் இருந்து 2வது காரியம், அவர் சத்துருவை விலக்குகிறார். ராஜாவாய் இருந்து அவர் செய்கிற 3வது காரியம், இனி தீங்கை காணாது இருப்பாய். இந்த 3 காரியங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால், நிறைவேற வேண்டும் என்றால், நான் செய்ய வேண்டிய சில நிபந்தனைகள் இருக்கிறது, சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது. நான் செய்ய வேண்டிய நிபந்தனைகள் என்னென்ன நிபந்தனைகள்? முதலாவது நிபந்தனை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆட்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடு மகிழ்ந்துகள். 3 இடங்களை சொல்கிறது. ஒன்று சீயோன், இன்னொன்று எருசலேம், 3வது இஸ்ரவேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீயோன் எங்க இருக்கிறது? எருசலேமில் இருக்கிறது. எருசலேம் எங்க இருக்குது? இஸ்ரவேலில் இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் சுருக்கமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். தேவ ஜனமே, நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். முதலாவது உன் வீட்டிலே அந்த ஆராதனையை ஆரம்பிக்க வேண்டும். 2வது அது சபையிலே ஆராதனையாய் மாற வேண்டும். 3வது அது தேசத்திலே ஆராதனையாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆராதிக்க வேண்டும்? அந்த வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஆராதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, give thanks for the Lord for what he has done. அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்து. அவர் செய்த உபகாரங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்றால், துதிப்பீர்கள் என்றால், நிச்சயமாக தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்வார். சத்ருவை விலக்கி விடுவார். ஆக்கினியை உங்களிருந்து எடுத்து கூட அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய குடும்பத்தில் இந்த நாட்கள் கொரோனா நாட்கள் என்பதனால எல்லாரும் வெளியே போக முடியாமல் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே போகாதுன்னு தான் சொல்றாங்க. போனா இது
இது பாதிக்கப்படுது. ஒரு நல்ல தருணம் இது, நல்ல வாய்ப்பு. என்ன தெரியுமா? ஃபேமிலியாக உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். இன்னைக்கு எந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளை உட்கார்ந்து ஆராதிக்கிறார்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் வெளிச்சத்தை தருகிறார். இது நீங்க சான்ஸாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. குடும்பம் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு சான்ஸாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. கூப்பிட்டு பிள்ளைகளை உட்கார வைத்து ஆராதிங்க. அந்த ஆராதனை வருகிற நாட்களில் சபையிலே வெளிப்படுவதாக. அந்த ஆராதனை சபையிலே வெளிப்படுகிற அந்த ஆராதனை கொஞ்ச நாட்களில் அது தேசத்தில் வெளிப்படுவதாக. தேசம் முழுவதும் ஆராதனைக்குரியதாக அது மாற கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன். இந்த கொரோனா காலங்கள் முடிந்த பிறகு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இந்த தேசத்தில் கொண்டு வர போகிறார். ஒரு பெரிய பின்மாறிய கர்த்தர் சபையிலே ஊற்ற போகிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் ஆக்கினைகளை அகற்றி சத்துருவை விலக்கி தீங்கு வராதபடி நம்மை காத்துக் கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. அந்த பெரிய காரியங்களை செய்வாராக. இரண்டாவது கண்டிஷன், அதே செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இரண்டாவது, கர்த்தர் உன் ஆக்கினை அகற்ற வேண்டும் என்றால், உன் சத்துருவை விலக்க வேண்டும் என்றால் உன் கைகளை தளர விடாதே. உன் கைகளை தளர விடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைகள் என்பது ஒரு செயலை குறிக்கிறதா இருக்கிறது. கைகள் என்பது கர்த்தருக்காக செய்கிற சேவையை குறிக்கிறதா இருக்கிறது. கைகளை எதற்கெல்லாம் நாம் தளர விடக்கூடாது. எதற்கு கைகளை? கர்த்தரை துதிப்பதற்கு நம்முடைய கைகளை தளரவே விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதற்கு நம் கைகளை தளர விடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்முடைய கைகளை நாம் தளரவே விடவே கூடாது. அல்லேலூயா. பிறரை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய கைகளை தளர விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை ஆண்டவரை துதிப்பதற்கு உன் கைகளை நல்ல அதோட செயல்களை அதிகமாய் காட்டுங்க. அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியில் உன் கைகளை தளர விடாதபடி பலப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, பிறரை ஆசீர்வதிப்பதற்கு இந்த நாட்களில் உதவி செய்வது நிமித்தமாக பிறருக்கு அதிகமாக பிறரை ஆசீர்வதிக்கிற ஒரு தருணத்தில் வைத்துக்கிறோம். பிறரை ஆசீர்வதிப்பதற்கு உன் கைகளை தளர விடாதபடி நீ காத்துக்கொள்வாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றியோடு கர்த்தரை தொழுதுகொள். இரண்டாவதாக உன் கைகளை தளர விடாதபடி காத்துக்கொள். மூன்றாவது கண்டிஷன் என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையும் மரியாளையும் கண்டு சாஸ்திராங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னை தூபவர்க்கம் வெள்ளை போல அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. மூன்றாவது, நம்ம செய்ய வேண்டிய வேலை, தேவனுக்கு நாம் காணிக்கை கொடுக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு கொடுக்கிற வெகுமதியை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு கொடுக்கிற வெகுமதி என்றால் என்ன? கொடுக்கிற வெகுமதி, நாம நிறைய நேரங்களில் வெகுமதி என்று சொன்ன காணிக்கை தசம பாகங்கள் என்று சொல்லலாம். அது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் இன்னும் மேலான ஒன்று என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் விருப்பத்தை போல நீங்கள் நடப்பீர்கள் என்றால் அதுவே நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற வெகுமதி. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் விருப்பத்தை போல நாம் அவருக்காக யாராக மாறுகிறோமோ அதுதான் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற கிஃப்ட், வெகுமதியா. ஆண்டவருக்காக நாம் எப்படி மாறுகிறோமோ அதுதான் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற கிஃப்ட். அப்போ என்றால் நம்மை நாமே மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்கிற கிஃப்டாக நம்ம மாறுவோம் என்றால் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் இந்த 3 நிபந்தனைகளை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஆக்கினையை அகற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்கள் கர்த்தர் விலக்குவார். இனி தீங்கை காணாதபடி கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களில் எல்லார் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. 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 எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ராஜா தேவனாகிய கர்த்தர் அவர் ராஜாவாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜாவாகிய தேவன், ஹல்லேலூயா, இந்த ராஜாவாகிய தேவன் நமக்கு செய்கிற 3 காரியங்கள். அவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் ஹல்லேலூயா சத்துருக்களை விலக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஹல்லேலூயா அவர் இனி தீங்கை காணாது இருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. என் ராஜாதி ராஜா அவர், என் கர்த்தாதி கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எங்கள் அதிசய
அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ ராஜாவாக இருந்து கிரியை செய்ய முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Oh, hallelujah. Amen. Hallelujah, 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 hallelujah. ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேனே. ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேனே. ஓ சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் வல்லமையும் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் வல்லமையும் நான் விவரிப்பேன். ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேனே. ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேனே. சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் வல்லமையும் நான் விவரிப்பேன். சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் வல்லமையும் நான் விவரிப்பேன். ராஜாவாகிய என் தேவனே. நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலங்களில் உங்களுடைய தூய திரு ரத்தத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிற உங்களுடைய உன்னத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டவரே 4 மாதங்கள் எங்களை காத்த தேவன், இந்த 5வது மாதத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். நீர் ராஜாவா, நீர் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அந்த நடுவில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜாவாக இருக்கிற ஆண்டவர் எங்களுக்கு செய்கிற 3 காரியங்கள். எங்களுடைய ஆண்டவரே ஹல்லேலூயா அக்கினியை அகற்றுகிறவர், எங்களுடைய சத்துருக்களை விளக்குகிறவர், இனி தீங்கு காண மாட்டாய் என்று எங்களுக்கு வாக்குரைக்கிற தேவன். உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஏப்ரல் மாதம் முழுவதும் எந்த வேலையும் இல்லாததுனால இந்த ஒரே சம்பளம் வருமா வராதா என்கிற நெருக்கத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்கள பொருளாதாரத்தை எல்லாம் கர்த்தர் நிவர்த்தி ஆக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம், பூர்த்தி ஆக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, ஆண்டவரே அதிசயங்களை செய்யுங்க, ஆண்டவரே நன்மையானவைகளை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசனமும் உங்களுடைய கிருபையும் எங்களோடு கூட எங்களை வழி நடத்துவதாக. சகல மகிமையும் கனமும் துதியும் ஒருவருக்கு மாத்திரம் இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற சகல வேலைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையோமக்கே ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனம் மகிமையோமக்கே ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமையோமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.